ஹாய் எவ்ரிவன் மக்களே. ஸோ நம்ம நெல்லை விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் தான் ஆகுதுங்க. ஸோ பயங்கரமாக பார்க்கறதுக்கு அழகாக முளைச்சிருக்குல்ல. ஸோ ரியலி மிஸ்டீரியஸான ஒன்றுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு குத்து வச்சுருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. ஏன்னா சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரியலான ஒன்றா இருக்கும். ஸோ நெல்லை வந்து பாருங்களேன், ஸோ அழகாக இருக்குங்க. அப்படி இதை வந்து நம்ம உடச்சி பார்த்தோம்னா இப்போ தான் முளைக்கிற ஸ்டேஜு. அதனால் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பால் வருது. இன்னொரு 2 மாதம், இன்னும் 2.5 மாதம் ஆகிடும். ஃபுல்லாக ஓரளவுக்கு பெருசாகி காஞ்சி போய் அப்படியே தொங்கும். ஏன்னா இப்போ பனிக்காலங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாதுங்க. ஸோ அதுதான் ரியல். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பனியாக நம்ம பைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சூரியன் வரான். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். சும்மா விரைச்சி போயிட்டோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா குளிர் கொஞ்சமாக நஞ்சமாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியலி அவ்வளோ குளிருங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை பார்த்தாகணும். அது நம்ம காடு இல்லை, கொத்தகை எடுத்து ஓட்டுறோம். சரி ஓகே, நம்ம காடையும் பார்த்தாகணும். அந்த வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸையும் பார்ட் டைம் பிஸ்னஸையும் பார்த்தாகணும். ஸோ நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாமே காலையில் தான். ஆனால் குளிர் வெயில் எதையுமே மழை எதையுமே பார்க்காம எல்லாம் பண்ணி தாங்க ஆகணும். வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு நடுவில் இந்த நெல்மணிகளை பார்த்தா தான் எனக்கு வியக்கத்தக்க ஒன்றா இருக்குங்க. வாவ் சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாருங்களேன், சும்மா வேறு லெவலில். அதுவும் பின்னாடி அது குழுவுக்கும் இந்த நெல் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒன்றா இருக்குது. ஸோ ரியலி வந்து டெய்லியும் இது மாதிரியான பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கவங்களுக்கும், அதுவும் உங்கள் காடாக இருந்து நீங்கள் ஒரு விதைச்சிருந்தீங்க அப்படின்னு அந்த ரசித்து பார்க்குறப்ப அந்த சுகம் இருக்க போயிருங்க. சும்மா சொருக வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணும். சரி ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம பைக்கையும் ஓட்டிகிட்டு வந்தோம். பைக்கில் ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டல, டெய்லி ஓட்டிகிட்டு வருவோம். ரொம்ப நாள் கழித்து வரப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. அந்த சைடு கீர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. நான் கீழே போய் தொங்கி போச்சு. கரெக்டாக மேலே இப்படி இருக்கும், இப்படி கீழே போய் டிங்குன்னு ஆடுது. இது எப்படி தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரியல. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகணும். ஸோ இது மாதிரி கோளாறு ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில, ஒன்றும் புரியல. நானும் அப்படியே வச்சு உக்காந்துக்கிட்டேன். சரி ஓகே பார்ப்போம். காலை கொடுமை என்னென்னலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மனசுனா பிறந்தா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் இருக்குது போலங்க. சரி ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய்.